அடுத்த கட்ட போரை அறிவித்த நெட்டன்யாகுவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் பதில்களும். சுஜையாவிலே சுருண்டு வீழ்ந்த சிப்பாய்களும் அதிகாரிகளும் மெர்கா வாத்தாங்கிகளும். லெபனான் தலைநகர் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்த நெட்டன்யாகு. யமன் ஹவுதிகளோடு இணைந்து கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் மிக முக்கியமான படைப்பிரிவுகள். யமனினுடைய சதா பிரதேசத்திலே ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த தடுப்பு மையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த தடுப்பு மையத்திலே புலம்பெயர்ந்து வந்த நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 68க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 70க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் யமனினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. யமனினுடைய இராணுவ இலக்குகளை குறிவைக்க முடியாத அமெரிக்கா, ஆயுத கிடங்குகளை குறிவைக்க முடியாத அமெரிக்கா பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே எவ்வாறு செயற்படுகின்றதோ அதே போன்று அமெரிக்கா யமனுக்குள்ளே செயற்படுகின்றது என யமனினுடைய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யமனினுடைய வான்படையினரும் கடற்படையினரும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக அமெரிக்க கடற்படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் குறித்த ட்ரோன்களை ஜோர்டானிய வான்படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து யமனுக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களை தடுப்பதற்காக யமன் ஹவுதிகள் எல்லை பிரதேசங்களிலே கன்னிவெடிகளை பொருத்தியும் மிகப்பெரிய குழிகளை உருவாக்கியும் தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தெற்கு பிரதேசமான தாய்ஸ் பகுதியினூடாக சிறிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்பிரிவுகளின் தளபதிகள் தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பச்சை நிற பிரதேசம் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 2 மஞ்சள் நிறத்தினாலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஜெனரல் தாரிக் சாலே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நீல நிறத்தினாலான பிரதேசம் தெற்கு இடைநிலை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இந்த நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முக்கியமான படைகள் அனைத்தும் காணப்படுகின்றன. அதே போன்று ஹுதைதா துறைமுகத்திற்கு கீழ்ப்பகுதியான மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே ஜெனரல் தாரிக் சாலேயினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளாகவே காணப்படுகின்றன. 2014ஆம் ஆண்டு யமனுக்குள்ளே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஜெனரல் தாரிக் சாலேயினுடைய படைகள் யமன் ஹவுதிகளுக்கே முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். பிறகு 2017ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஜெனரல் தாரிக் சாலேவினுடைய படைகளை யமன் ஹவுதிகளில் இருந்து முழுமையாக பிரித்தெடுத்தார்கள். மேலும் இந்த படைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டு படைகளோடு ஒன்றிணைத்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஜெனரல் தாரிக் சாலேவினுடைய படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தளபதிகளும் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய சிப்பாய்களும் முக்கியமான புள்ளிகளும் யமன் ஹவுதிகளிடத்திலே சரணடைந்து அவர்களோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் சனா பிரதேசத்திலே சரணடைந்திருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகளோடும் சிப்பாய்களோடும் யமன் ஹவுதிகள் முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான புகைப்படங்களும் காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யமன் ஹுதைதா துறைமுகத்தினை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் தற்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தளபதிகளும் சிப்பாய்களும் யமன் ஹவுதிகளோடு இணைந்து கொண்டிருப்பதன் விளைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளினால் ஹுதைதா துறைமுகத்தினை அவ்வளவு இலகுவாக கைப்பற்றவே முடியாது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் யமன் ஹவுதிகளோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தற்போது யமன் ஹவுதிகளிடத்திலே சரணடைந்திருக்கக்கூடிய தளபதிகளும் சிப்பாய்களும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமனுக்குள்ளே யமன் ஹவுதிகளுடைய பலமானது பல
பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் சவுதி அரேபியாவினதும் ஐக்கிய அரபு அமீரகத்தினதும் அமெரிக்காவினதும் சூழ்ச்சி திட்டங்களை முழுமையாக முறியடிப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் யமன் ஹவுதிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே தொடர்ச்சியாக சிறிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் நேற்று மாலை லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தினை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பகுதியிலே இருக்கக்கூடிய 4 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த கட்டிடங்களுக்குள் ஹிஸ்புல்லா ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் மறைத்து வைத்துள்ளது. அதனால் தான் நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் குறித்த கட்டிடத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஆயுதங்கள் இருந்ததற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. குறித்த கட்டிடங்களுக்குள்ளே ஆயுதங்கள் இருந்திருந்தால் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் குறித்த தாக்குதல் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய காணொளிகளில் எந்தவிதமான ஆயுத வெடிப்புகளும் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வேண்டுமென்றே குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லெபனான் அரசாங்கமானது ஹிஸ்புல்லா ராணுவத்தினை அவசரமாக நிராயுதபாணியாக்க வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை லெபனான் அரசு முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். மேலும் அவற்றினை முழுமையாக அழித்து விட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் இந்த அழுத்தங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் லெபனானுக்கு எதிரான புதிய தாக்குதல்களை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடுமே பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவும் பிரான்சும் அவசர செயற்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடைபிடிப்பதற்கான அழுத்தங்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் எதற்குமே உதவாத லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் லெபனான் அரசானது அமெரிக்காவை நம்பி ஏமாந்து விட்டது என்றும் லெபனான் அரசாங்கத்தினால் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். மேலும் லெபனானை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தேவைப்படுவார்கள் என்பதனையும் லெபனான் எதிர்ப்பின் மூலமாக மாத்திரமே ஒட்டுமொத்த லெபனானையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமிருந்து பாதுகாக்க முடியும் என்பதனையும் லெபனானினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசம் மீதான தாக்குதலானது இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை என்றும் இதற்கு பிறகு தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து அடுத்த கட்ட வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான போரை அறிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 3ஆம் கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக நடைபெற்றிருந்தன. மேலும் ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் ஏற்றுக்கொண்டு ஈரானுக்கு சார்பான நிலைப்பாடுகளையே வெளிப்படுத்தி இருந்தார். இவை தொடர்பாக நேற்றைய காணொளியிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரானினுடைய அணுவாயுத உற்பத்தியை மாத்திரமே முடக்குவதற்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாகவும் ஏனைய ஈரானினுடைய திறன்களை முடக்குவதற்கு அமெரிக்கா எந்த விதமான ஆர்வத்தையும் காண்பிக்கவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே லெபனானினுடைய தலைநகர் மீதான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை நெட்டன்யாஹூ அதிரடியாக வெளியிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹூ லெபனான் தலைநகர் மீதான தாக்குதலை தொடர்ந்து அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் ஆரம்பித்தார். அனைத்து பாதுகாப்பு தலைமை இராணுவ தலைமைகளையும் ஒன்றிணைத்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு இந்த போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நெட்டன்யாஹூ அவசரமான ஊடக சந்திப்பொன்றினை நிகழ்த்தியிருந்தார். நாங்கள் காசாவிற்குள்ளே நுழைந்தால் எங்களுக்கான ஆயுதங்களை நிறுத்தி விடுவோம் என ஜோ பைடனின் நிர்வாகம் எங்களை அச்சுறுத்தினார்கள். காசாவிற்குள்ளே நுழைந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டாம் என ஜோ பைடனின் நிர்வாகம் எங்களுக்கு உச்ச அழுத்தங்களையும் வழங்கியிருந்தது. நாங்கள் ஒன்றும் அமெரிக்காவின் செயற்கைக்கோள் அல்ல, நாங்கள் விரும்பியதை செய்வோம் என ஜோ பைடனின் நிர்வாகத்திடம் நான் தெளிவாக கூறியிருந்தேன். இதற்கமைவாகவே நாங்கள் காசாவிற்குள்ளே நுழைந்து வெற்றி
வெற்றிகரமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தோம். இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே பலஸ்தீனியர்கள் தான். பலஸ்தீனியர்கள் யூத அரசை அங்கீகரிக்கவில்லை. யூதர்களுக்கு சொந்தமான நிலத்திலே யூத அரசாங்கத்தினை பலஸ்தீனியர்கள் அங்கீகரிக்கவில்லை. இவ்வாறு பலஸ்தீனியர்கள் யூத அரசாங்கத்தினை மறுப்பதே அமைதிக்கு மிகப்பெரிய தடையாக மாறியுள்ளது. அதே நேரம் நாங்கள் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய தேசத்தினை தனிநாட்டினை உருவாக்குவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. இருநாட்டு தீர்வு கொள்கையை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. பலஸ்தீனிய தேசம் ஒரு பொழுதும் உருவாக்கப்பட மாட்டாது. இதை உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் தோற்கடிப்போம். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலோடு உறவுகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் இஸ்ரேலுக்கு எதிராக திருப்புவதற்காகவே ஈரான் முயற்சி செய்கின்றது. அரபு நாடுகள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலோடு உறவுகளை வலுப்படுத்தக் கூடாது என்பதற்காக ஈரான் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் இஸ்ரேலுக்கு எதிராகவே செயற்பட வேண்டும் என ஈரான் திட்டமிடுகின்றது. நாங்கள் மத்திய கிழக்கை கட்டுப்படுத்தக் கூடாது என்றும் புதிய மத்திய கிழக்கு உருவாக்கப்படக்கூடாது என்றும் இதற்காக இஸ்ரேலை நாங்கள் முழுமையாக அழிப்போம் என்றும் ஈரான் உறுதி அளித்துள்ளது. இதற்காகத்தான் சின்வர் திட்டங்களை வகுத்தார். காசா மற்றும் லெபனானில் இருந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என யஹ்யா சின்வர் திட்டங்களை வகுத்தார். எங்களை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு சின்வர் அனைத்தையும் மேற்கொண்டார். ஆனால் நாங்கள் அனைத்தையும் நிறுத்தியுள்ளோம். சின்வரையும் செய்து ஹசன் நஸ்ருல்லாவையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். தற்போது லெபனானிலே எஞ்சிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் கூறுகளையும் முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளோம். லெபனானினுடைய பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசம் ஹிஸ்புல்லாவின் எஞ்சிருக்கக்கூடிய பலம் பொருந்திய பிரதேசமாக காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் இந்த பிரதேசத்தையும் விட்டு வைக்கப் போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த பிரதேசமானது பாதுகாப்பற்ற பிரதேசமாகவே மாறப்போகின்றது. எதிர்ப்பற்றினுடைய தலையான ஈரானை முழுமையாக நீக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. நாங்கள் ஈரானினுடைய அணு உலைகள் மற்றும் செறிவூட்டல் வசதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானின் அணுசக்தி திறன்கள் அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். மேலும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் இன்னும் முக்கியமான அனைத்து திறன்களையும் நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். ஈரானை நிராயுதபாணியாக்காத அமெரிக்காவின் ஒப்பந்தத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. லிபியாவை போன்று ஈரானையும் முழுமையாக நிராயுதபாணியாக்கக்கூடிய அமெரிக்க ஒப்பந்தத்தினை மாத்திரமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மேலும் இவ்வாறானதொரு ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம். ஈரானினுடைய அனைத்து தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாகவே இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தினை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நெட்டன்யாஹூ லெபனானுக்கு எதிரான போரையும் ஈரானுக்கு எதிரான போரையும் அறிவித்துள்ளார். மேலும் ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தையும் அவர் மிரட்டியுள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹூ இந்த ஊடக அறிக்கையை வெளியேற்றி 2 மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனையே நான் உணர்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹூவின் ஊடக அறிக்கையை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திலே சர்ச்சைகளும் அதிகரித்துள்ளன. நெட்டன்யாஹூவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி நாங்கள் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார். அதே நேரம் நாங்கள் ஈரானோடு போரை ஆரம்பிக்க கூடாது என்றும் ஈரான் அணுவாயுதத்தினை பெறாமல் இருப்பதற்கான ஒப்பந்தத்தினை மாத்திரம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தொடர்ச்சியான அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கி வருகின்றார். இதனால் அமெரிக்காவின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆதரவாளர்கள் ஸ்டீவ் விட்கோஃபுக்கு எதிரான கருத்துக்களையும் முன்வைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது அமெரிக்க நிர்வாகத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கின்றது. எப்படியும் நெட்டன்யாஹூ இந்த ஒப்பந்தத்தினை தோல்வியடைய செய்வதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்வார். அத்தோடு நெட்டன்யாஹூவின் உரைக்கு பதில் வழங்கும் முகமாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைய தினம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என கட்டளையிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நினைப்பது கற்பனை செய்வது வேடிக்கையான விடயமாகவே இருக்கின்றது. தற்போது நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தையும் மிரட்டுகின்றார். எவ்வாறு ஈரானோடு ஒப்பந்தத்தினை முடிக்க வேண்டும் என்கின்ற கட்டளைகளை நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குகின்றார். எது நடந்தாலும் தற்போது நாங்கள் தெளிவாகவே இருக்கின்றோம். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை நிச்சயமாக வழங்குவோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் அழிவுக்கான பாதையை எவ்வாறு தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஹமாஸினுடைய தலைமைகள் எகிப்துக்கு விஜயம் செய்து 5 வருட யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது குறித்த முன்மொழிவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக நிராகரித்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் அல்கஸாம் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த வீச்சை நோக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நகர்ந்ததும் குறித்த பொறியை வெடிக்கச் செய்து மொத்தமாக தட்டி தூக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அல் குதுஸ் படையினரும் தூஃபா கிழக்கு பிரதேசத்திலும் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலும் யாசின் ஏவுகணை மூலமாக ஒரு புல்டோசர் வண்டியையும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு எதிராக யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.